தாலி கட்டுற முறையே வேண்டான்னு ஃபர்ஸ்ட் சொல்ற ரீசன் எங்களுக்கு தனித்துவமா காட்டணும்ன்றதுக்காக நீங்க தாலி கட்ட சொன்னீங்க. அது வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு போற போக்குல நீங்களும் மெட்டி போட்டுட்டு இருந்தீங்க அந்த காலத்துல. ஆனா போற போக்குல போயிடுச்சு. ஏன்னா அங்கே செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆணாதிக்கம் வருது, அங்கேயும் ஜெனரேஷனல் கேப் வருது. ஓகே, அந்த காலத்துல நம்ம எதுக்கு பண்ணணும்? நீங்களும் உங்க 60s 70s பார்த்து 90ஸ்க்கு இப்ப அவ்வளவு கேப் இருக்கும். ஓகேவா? கொழுப்பாட்டாயா தெரியறாளுங்க. அதே மாதிரிதான் ஒண்ணு நீங்களும் தாலி போடணும், நானும் போடணும். இல்லையா? ரெண்டு பேரும் போடக்கூடாது. புதுசா இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை பேர் தாலி போட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் போட்டுருக்காங்க. தெரியுது, நீ மூடு. எத்தனை பேர் ஆண்கள் மெட்டி போட்டு வந்திருக்கீங்க? இங்க ஆண்கள் மெட்டி கிடையாது சார், பெண்கள் தான் போட்டுருக்காங்க. இருங்க, நம்ம வழக்கத்துல இருக்கு. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெண்ணுக்கு மெட்டி போடுற அன்னைக்கே ஆணுக்கும் ஒரு மெட்டியை போடுறோம். அன்னைக்கே போய் வீட்டுல போய் கழட்டி வச்சிருக்க நீங்க பெண்கள் அணிந்து கொண்டுதான் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாத்தணும்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அது ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க கலாச்சாரத்தை பெண்கள் மட்டும்தான் காப்பாத்தணும்? டேய், வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க வா. தாய் சார் அவங்க. பதில் சொல்லுங்க. தாய் சார் அவங்க. சார் ஊரை ஏமாத்தாதீங்க சார். இந்த மாதிரி பேசி நீங்க வேற என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க தான் புரட்சிக்காரங்க.